சார் இதெல்லாம் பண்ணுறது யாராக இருக்கும்னு நினைக்கிறீங்க? 40 வருஷத்துக்கு முன்னால் நடந்த சம்பவம். புதையல் எடுத்தவன் தனித்தீவு வாங்கினானோ, அரசியல்வாதி ஆனானோ, அண்டர் கிரவுண்ட் டான் ஆனானோ, இல்லை உயிரோடு இருக்கானான்னு கூட தெரியாது. அப்போ இந்த கேஸை எப்படி கொண்டு போகிறதுன்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஐ டோன்ட் வாண்ட் டு பி அ போலீஸ் மேன் எனிமோ. நீ தானே டிராஃபிக்ல இருந்து கிரைமுக்கு மாறணும்னு ஆசைப்படுற. இதே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துக்க, கேஸை சால்வ் பண்ண. அவனுக்கு அந்த புதையல் கிடைச்ச மாதிரி உனக்கு அந்த கொலைகாரன் கிடைப்பான். ஆல் தி பெஸ்ட். ஹலோ சார், நான் தான். நம்ம கேஸுக்கு சம்மந்தப்பட்ட முக்கியமான லீடு ஒன்று கிடைச்சிருக்கு. வெயிட் பண்ணலாமா சார்? சூப்பர். இப்போ மீஞ்சூருக்கு ஒரு பந்தோபஸ்துக்காக போயிட்டுருக்கேன். நாளைக்கு ஈவினிங் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. ஸ்வாதி, அப்பா எங்கேது பார்த்தியா? ரொம்ப நேரமாக ஃபோன் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன், சுவிட்ச் ஆஃப்னே வருது. அப்பா வீட்டில் இல்லையே. நேற்று ஆஃபீஸ் போனவர் இப்போ வரைக்கும் வரல. ஏன், ஏதாவது பிரச்சனையா? இல்லை பிரச்சனைலாம் எதுவும் இல்லை. பட் ஏன் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணியிருக்காருன்னு தெரியலையே. கடன்காரங்கிட்ட பதில் சொல்ல முடியாமல் சில நேரத்தில் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவார். சமீபத்தில் அவர்கிட்ட ஏதாவது வித்தியாசம் தெரிஞ்சுதா? வித்தியாசம்னு சொல்லணும்னா, நீங்கள் அவரை மீட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் மூலயமா ஏதோ ஒரு கவர் ஸ்டோரி கிடைச்சதுன்னு, அது நம்ம வாழ்க்கையே மாற்றி போட போகுதுன்னு சொன்னார். அது மட்டும் இல்லாமல் நடிகை ரம்யா பற்றி ஏதோ துப்பு கிடைச்சதாகவும் அவங்கள இன்டர்வியூ பண்ண போகிறதா சொன்னார். ரொம்ப நாளுக்கு அப்புறம் அப்பா கிட்ட மறுபடியும் அந்த பழைய எக்ஸைட்மெண்ட்டை பார்த்தேன். ஓகே, தேங்க்ஸ். அப்பா கால் பண்ணாருன்னா எனக்கு உடனே கூப்பிட சொல்லு. இந்த நேரத்தில் டிஸ்டர்ப் பண்ணதுக்கு சாரி. ஐயோ, பரவாயில்ல. நான் கிளம்புறேன். பாய்.